இந்நிதி நெருக்கடிக்கு இடையே சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்ட பணிகளுக்கு தனது பங்களிப்பை வழங்குவதாக உறுதியளித்திருந்த ஒன்றிய அரசு தனது வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இத்திட்டத்தில் ஒன்றிய அரசும் நமது அரசும் 50-50 என்ற விகிதத்தில் சம பங்களிப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டம் 21-22 ஆண்டின் ஒன்றிய வரவு செலவு திட்ட உரையில் ஒன்றிய நிதி அமைச்சரால் அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் 17/8/2021 அன்று திட்ட முதலீட்டு வாரியம் PIP ஒப்புதல் அளித்தும் இத்திட்டத்திற்கு ஒன்றிய அரசால் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கருத்துரு நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதே காலகட்டங்களில் பிற மாநில திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி உதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் வருத்தத்தை நமக்கு அளிக்கின்றது. இந்த நியாயமற்ற அணுகுமுறையின் விளைவாக இரண்டாம் கட்டத்திற்கான முழு செலவினமும் மாநில அரசால் அதன் வரவு செலவு திட்ட நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படுகிறது. மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைந்திடும் திறன்மிகு நிர்வாகத்தை வழங்கிட இந்த அரசு உறுதியாக உள்ளது. முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழ் இதுவரை மொத்தம் 20,31,000 மனுக்கள் பெறப்பட்டு தகுதிகளின் அடிப்படையில் 19,69,000 மனுக்களுக்கு வெற்றிகரமாக தீர்வுகள் காணப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தையும் பொதுமக்களையும் மேலும் இணைக்கும் பொருட்டு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்ற மற்றொரு முன்னோடி திட்டத்தினை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் பெயருக்கேற்ப தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உடன் பயணிப்பார் என்ற நம்பிக்கையை இந்த முன்னோடி திட்டம் விதைத்துள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் புறநகரை சுற்றியுள்ள பெரிய அர்பன் ஊராட்சிகளில் 30 நாட்களுக்குள் சேவைகளை வழங்கி மனுக்கள் மீது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள 2058 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. பொதுமக்களோடு நேரடி தொடர்பில் உள்ள 13 அரசு துறைகள் வழங்கும் சேவைகள் மீது இந்த முகாம்கள் கவனம் செலுத்துகின்றன. இதுவரை பெறப்பட்ட 2,67,000 மனுக்களில் 2,40,000 மனுக்களுக்கு மன நிறைவுடன் தீர்வு காணப்பட்டுள்ளது.